வெயிட் லாஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் ஆகலைன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அது கூட நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு கவுனி அரிசி வந்து நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொள்ளு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. கொள்ளு வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அதையும் ஃபுல்லாக நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட நம்ம இன்றைக்கி பார்லி அரிசி தான் எடுத்துக்க போகிறோம். இதவும் நல்லா நம்ம வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்திங்கனாலே போதும். அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிறப்பவே எடுத்துடலாம். நீங்கள் இந்த கொள்ளு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிரும் அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இதில் நமக்கு வந்து இப்போ சேர்த்த போகிறது பூண்டு. நான் வந்து ஒரு 10 பல் பூண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாமே வந்து நம்ம ஒரு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து நம்ம ஒரு ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா நம்ம கஞ்சி குடிக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அதை கஞ்சாக குடிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே கண்ணு கூட பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் அதை வந்து ஒரு நல்லா ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிடலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் ஊற்றிட்டு நல்ல தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தானே போட்டிருக்கோம், தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிங்கனாலும் அந்த அளவுக்கு நல்லாவே அது வெந்து வரும். அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பூண்டு சீரகம் சேர்த்துருக்கனால லைட்டாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்கு நமக்கு வந்து ஒரு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்